அது வாங்கிக்கோ. ஃபர்ஸ்ட்லி உங்கள் எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா எல்லா வாட்டியும் நாங்கள் வரோம், ஏதோ ஒன்று பண்ணுறோம், ஆனால் எல்லா வாட்டியும் ஒருத்தவங்க கூட நிற்கிறது நீங்கள் எல்லாருமே தான். எல்லாருமே இப்போ சொன்னார் நாய்ஸிங்கரேன்ஸோட வெற்றியும் கிடையாது, இது நம்மளோட வெற்றி. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு தமிழ் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் பார்க்க இப்போ என் பேர் மகாவீர் அப்படின்னு யோசிப்பீங்க. பட் சத்தியமாக பாட்டப் எல்லாம் இங்கே தான், பக்கா பாடி குப்பம். ஏன் தமிழில் ஜாஸ்தி பேச மாட்டேங்கிறேன்னா, நம்ம குப்பம் ஏரியானால நம்மளோட தமிழ் கொஞ்சம், நான் சவுகார்பேட்டு கிடையாது, குப்பம் ஏரியா. ஸோ என் தமிழ் பேசாமல் இருக்கிறதே பெட்டர்னு என் பார்ட்னர் எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பான். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னதுன்னா, இப்போ எனக்கும் கார்த்திக்கும் சித்ரா சேச்சின்னு தானே எல்லாருமே கூப்பிடுவீங்க நீங்கள் எல்லாருமே, இல்லை சித்ரா மேம்னு சொல்லுவீங்க கரெக்டாக. ஆனால் நானும் கார்த்திக்கும் மட்டும்தான் ஐ திங்க் சித்ரா அம்மான்னு தான் கூப்பிடுவோம். அது ஏன் தெரியல, மேமை பார்த்த உடனே எங்களுக்கு அந்த மேம்னு சொல்லணும்னு தோணாது, இல்லை சேச்சின்னு சொல்லணும்னு கூட தோணாது. அன்னைக்கு மிர்ச்சி மியூசிக் அவார்ட்ஸ்லையும் ஓடி பின்னாடி போயிட்டு அம்மா சித்ராமா யார் இது. ஸோ எங்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் சித்ராமாவோட ஒரு ட்ராவல். இந்த ஷோவோட பேர் வந்து வாய்ஸ் ஆஃப் லெஜெண்ட்ஸ். அந்த ஷோ ஆக்சுவலி ரொம்ப இமோஷனலான ஷோ. நமக்கு எஸ்பிபி சார் இருந்தார் அப்போது. அண்ட் எஸ்பிபி சார் வித் ரிகார்ட்ஸ் டு ஹிஸ் சிங்கிங் டேலண்ட் அப்படின்னு சொல்கிறதோட ஆஸ் அ ஹியூமன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். எல்லாருக்குமே தெரியும் வேலை பார்க்குறது எவ்வளோ கஷ்டமான விஷயம்னு சொல்லிட்டு. நான் அந்த வேலை பார்க்கும் போது சில பேர் உங்களுக்கு ஒரு விதமான சப்போர்ட் பண்ணுவாங்க. அது காசாக இருக்கணுன்றது அவசியம் கிடையாது, அது வந்து உங்களுக்கு ஏதாவது நல்லது தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் உங்களை பார்த்துட்டு ஒரு சிரிப்பு கொடுத்துட்டு நீ பண்ணிடுவடா, நீ சூப்பராக பண்ணுவடா அப்படின்னு சொல்ல ஒரு வார்த்தை, அந்த மாதிரி ஒரு ஸ்மைல், அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டி ஃபர்ஸ்ட் எஸ்பிபி சார்கிட்ட இருந்தது. அடுத்தது எனக்கு தெரிஞ்சது மேம், உங்ககிட்ட மட்டும்தான் மேம் அந்த பாசிட்டிவிட்டி. நாங்கள் நிறைய ஷோஸ் பண்ணிட்டோம். உண்மையாக அவர் சொன்ன மாதிரி எல்லாரோட பிளெஸிங்ஸ்லையும் இன்னைக்கு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் we are doing extremely great. இன்னைக்கு கான்சர்ட்ஸ், மியூசிக் அப்படின்னு பார்க்கும்போது, மியூசிக் நாலேஜ்னு பார்க்கும்போது நம்மளோட தமிழ்நாடு மக்கள்கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு நாலேஜ் யார்கிட்டயுமே கிடையாது. நம்மள மாதிரி உட்காந்துட்டு ஒரு விஷயத்தை ரசிச்சு பார்க்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மற்ற இடத்துலாம் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறது, இல்லை ஒரு எலக்ட்ரோ மியூசிக்கோ, இல்லை அந்த மாதிரி டிஜே நைட்ஸ், அந்த மாதிரி தான் எல்லாருமே ரசிக்கிற ஒரு இடத்துல தமிழ்நாடு மட்டும்தான் ஒரு மார்க்கெட். எல்லா விதமான மியூசிக்கும் ரசிப்பாங்க. அது நல்லா இருந்தால் ஓகே, அது நல்லா இருக்குன்னா அதுக்கு ஒரு இடம் கொடுக்குறாங்க தவிர மற்றபடி எந்த விஷயமும் யோசிக்கிறது இல்லை. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு பேரண்ட்ஸ் அப்படின்ற ஒரு கனெக்ட் இருக்கு இல்லையா, என்னோட அம்மா அப்பா அப்படின்ற ஒரு கனெக்ட், அந்த கனெக்ட் இந்த ஊரில் மட்டும்தான் இருக்கு. நீங்கள் மற்ற எந்த ஊரில் போனேன்னு நான் நல்லா இருக்கேன், என் அப்பா எனக்கு காசு கொடுத்தா நான் ஒரு டிக்கெட் வாங்கி போனால் போதும்னு நினைக்கிற ஒரு காலத்தில் மேம் வி ஆர் பிளெஸ்ட். இந்த ஊரில் நம்ம கான்சர்ட் ஆகும் என்னோட அப்பா அம்மா வந்துட்டோம்னு சொல்லிட்டு சில பேர் ஃபோன் பண்ணி எங்கிட்ட இந்த ஷோக்கு டிக்கெட் வாங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இமோஷனல் கனெக்ட் மேம். யூஆர் நாட் ஜஸ்ட் singing star for us, or you're not just a musician, or you're not just a magic, but you're a mother for many things. And we that kind of love and that kind of interest, I don't think மற்ற இடத்துல அந்த இமோஷன்ஸ் இருக்குமான்னு தெரியல, உங்க கூட அந்த இமோஷன்ஸ் இருக்கு மேம். ஸோ லைக் செலிப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது சித்ராமா செலிப்ரேஷன்ஸ் கிடையாது, நம்மளோட வாழ்க்கை செலிப்ரேஷன்ஸ். எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிற அத்தனை பேருக்குமே சித்ராமாவோட பாட்டில் ஏதாவது ஒரு பாட்டு உங்கள் வாழ்க்கையில் எப்படியோ ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த நொடி, ஏன்னா அந்த சொல்லுவாங்க அந்த டைம், அந்த பீரியட் திருப்பியும் வாழ்றது தான் இந்த டைம்லெஸ் ஜேர்னி அப்படின்னு தான் சொல்றது. என்னதான் இருந்தாலும் நாளைக்கு இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு பிறந்துட்டு ஒரு 35 வயசு ஆயிடுச்சுன்னா நாளைக்கு ஒரு வருஷம் கழிச்சு 36 ஆகும், அதுக்கு 37 ஆகும். ஆனால் 37 வயசுலயும் நம்ம 21 வயசுல நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கணும்னு என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு டைம்லெஸ் ஜேர்னிக்குள்ள போகும். அந்த ஜேர்னிக்குள்ள மேம் யூ ஆர் ஆல்வேஸ் தேர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் தட் வி ஹேட் வாய்ஸ் ஆஃப் லெஜெண்ட்ஸ் தென், அண்ட் நவ் வித் யூ திஸ் we are blessed, ma'am. Thank you so much again for this opportunity. And Sam Cheta Venkatna, this has been a wonderful this just happened. Thank you so much for pulling us in. engla ulla sethukradhukku thank you so much. And unga ellarkume indha vaati eppadiyavathu indha vaatiyum show la last time sonna mari indha vaati indha show liyum konjam vaanga paarenga. indha vaati neenga eludringlo illiyo dayavu senju ungaloda timeless journey oru thara pannunga, ena அது எங்களோட சின்ன கிஃப்டாக இருக்கட்டுமே. நீங்கள் எழுதுறது செகண்டரி, பட் வி வாண்ட் யூ ஆல் டு என்ஜாய் திஸ் டைம். தட்ஸ் ஆல் இட் இஸ் அபவுட். தேங்க்யூ அகேன். கொண்டிருக்கும் சித்ராமா அவர்களை பேச விரும்புகிறேன். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்கன்னு, இவ்வளோ பேர் வருவீங்கன்னு நிஜமாவே எதிர்பார்க்கல. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய ஈவெண்ட்ஸ் நான் போய் பாடியிருக்கே, இருந்தாலும் இதோ மெயினாக ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பண்ணுறாங்க இந்த ஈவெண்ட். February 8th YMCA கிரவுண்டில் லான்ச்சும் நாய்ஸ் ஆஃப் கிரெயின்ஸும் சேர்ந்து கேனரா பேங்க் அவங்க ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இந்த பெரிய அளவில் விஷுவல் அண்ட் ஆடியோ விஷுவல் ட்ரீட் மாதிரி இந்த நிகழ்ச்சியை அவங்க பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க.
இங்கே எல்லாரும் வந்து இது வெற்றிகரமாக நடத்தி தரணுங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். வேறு என்ன சொல்கிறது, தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நாள் எனக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்க. தொடர்ந்தும் அந்த சப்போர்ட் உங்ககிட்ட இருந்து கிடைக்கணும். எல்லா ரசிகர்களும் இன்னும் அவரோட ப்ரேயர்ஸ் எனக்கு கூட வேணும்னு நான் ரொம்ப வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அப்போ நிகழ்ச்சியில் அங்கே பாடணும் இல்லை, ஒரு சர்ப்ரைஸ் அங்கே இருக்கணும் இல்லை? என்ன பாட்டு?